ஆக்சுவலா இப்ப பாக்கியலட்சுமி அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது வந்துட்டு லோகோ பைலட் கேபின். நான் இப்ப நின்னுட்டு இருக்கிறது வந்துட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். அந்த கேபினுக்கு அடுத்தே லோகோ பைலட் கேபினுக்கு அடுத்தே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருது. இதை தாண்டி அந்த லோகோ பைலட் கேபின்குள்ள போறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. சோ இங்க இருந்தே நாங்க கொஸ்டின் கேட்க போறோம். அவங்க வந்துட்டு அவங்களோட இத ஆபரேஷன்ஸ் இதை பத்தி சொல்ல போறாங்க. யூஸ்வலா கார் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, சாவி போடுவோம், அதுக்கப்புறம் நியூட்ரலா இருக்கான்னு பார்ப்போம், கியரு பிரேக் இது பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். இங்க வந்து இவ்ளோ பட்டன்ஸ் இருக்கு, இவ்ளோ ஆபரேஷன்ஸ் இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ட்ரெயின் வந்து என்ன மோட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபார்வர்ட்ல போறதுனால ஃபார்வர்ட் மோட் தான் வச்சிருக்கேன் நான். இது வந்து பிரேக் அப்ளை பண்றது, இது ரைட் சைட் பிரேக், இது லெஃப்ட் சைட் பிரேக், இது ரெண்டு ஆரன் ப்ளோ பண்றது. இது மைக், பேசஞ்சர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக இந்த மைக் எங்களுக்கு இருக்கு. மற்றபடி இது வந்து கேப் லைட், ரீடிங் லைட், வென்டிலேஷன், கேப் பூஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரோலிங் ஸ்டாக் எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். இதுல பேசஞ்சர்ஸ் உள்ள இருந்து நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் மூலமா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பேசஞ்சர்ஸை. இப்போ வந்து நீங்க அந்த பட்டன் ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப எங்களுக்கு முதல் தடவை கேட்கும் போது வந்துட்டு இது சொன்னீங்க, நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு மனசுல பதியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? முதல் தடவை சொல்லி கொடுத்து இது வந்துட்டு இப்ப நீங்க டப்பன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த இது உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஸ்டார்டிங் ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. பட் போக போக அவங்க கொடுத்த சிஎம்ஆர் ஸ்டாஃப் கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியரா இருக்கு. ஆக்சுவலி 5 years நான் இதுல ஒர்க் பண்றதுனால எனக்கு மெமரி ஃபுல்லா இதுதான் இருக்கு. என்னால இமேஜினேஷன் பண்ண முடியும் ஒரு ட்ரெயின்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு கிளியரா இப்ப தெரியும். ஸ்டார்டிங்ல அப்படி தெரியாது. இப்படி வீட்டுல போயிட்டு ஏதாவது பேப்பர்ல ஏதாவது நோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இந்த பட்டன்? ஆமா. ஓகே. இப்போ வந்து நீங்க வண்டி மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, உள்ள வந்தோடனே ஏதாவது மனசுல வச்சுட்டு இன்னைக்கு இது இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? என்ன எண்ணத்தோட படி எடுத்து வைப்பீங்க முதல்ல? உள்ள வந்த உடனே சேஃபா ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, டெஸ்டினேஷன்ல பேசஞ்சர் கரெக்ட் டைம் கொண்டு போய் விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நான் உள்ள என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஃபால்ட் எந்த ஒரு இஷ்யூ ஆகக்கூடாது அப்படின்னு நான் என்ட்ரி ஆகுவேன். இப்போ ஒரு ஸ்டேஷன் வரும்போதும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இறங்க போகும் ரயில் நிலையம், அடுத்த ரயில் நிலையம் இதெல்லாம் வருது இல்ல ஆடியோ, அதுவும் நீங்க தான் ப்ளே பண்ணுவீங்களா இல்ல இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா? அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் தான். ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் மெசேஜ் தான். அது கரெக்ட்டா ஸ்டேஷன்ல என்டர் ஆகும், அது ப்ளே ஆயிடும். உங்க கண்ட்ரோல்ல என்னெல்லாம் இருக்கு? இப்போ இந்த டோர்ஸ் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுறதெல்லாம் இருக்குல்ல, அது நீங்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குமா இல்ல அதுவுமே வந்துட்டு? ஓபன் வந்து அது ஆட்டோமேட்டிக். டோர் க்ளோஸ் கமெண்ட் நாங்க தான் கொடுக்கணும், அது எங்க கையில தான் இருக்கு. ஓகே. நீங்க குடுக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருமா சர்டைன் டைம்க்கு அப்புறம்? இல்ல, க்ளோஸ் கமெண்ட் கொடுக்கணும். ஓகே. இப்ப திடீர்னு சில பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்துருவாங்க, ஏறுறதுக்கு கிட்ட வருவாங்க, நீங்க அந்த நேரத்துல எப்படி கவனிச்சுக்க திரும்ப டோர் ஓபன் பண்றதா பண்ணுவீங்களா? ஸ்டேஷன்மே எங்களுக்கு எங்களோட டோருக்கு நியர் பை எங்களுக்கு வந்து மிரர் இருக்கும், டிவி வேற இருக்கும். பேசஞ்சர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணி தான் நாங்க ட்ரெயினே ப்ரொசீட் பண்ணுவோம். சப்போஸ் நாங்க ட்ரெயின் டிபார்ட் பண்ணும்போது கூட பேசஞ்சர் வந்துட்டாங்க நாங்க பாத்துட்டோம் அப்படின்னாக்கா அகைன் ஒன்ஸ் மோர் ட்ரெயின் டோர் ஓபன் பண்ணி பேசஞ்சர் போர்ட் பண்ணிப்போம். ட்ரெயின் ஆபரேஷன் பேசஞ்சர்ஸ்க்காக தானே. ஓகே, நாங்க அகைன் ட்ரெயின் டோர்ஸ் ஓபன் பண்ணி பேசஞ்சர் போர்ட் பண்ணி கொண்டு போவோம். இப்ப ஒரு ஸ்டேஷன்ல இவ்வளவு நேரம் தான் டைம், இந்த கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இவ்வளவு நேரத்துல நம்ம கடந்தாகணும்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? இப்ப மெட்ரோன்னும் போது எல்லாருமே டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குன்னு டைம் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேம். எவ்வளவு ஒரு தூரம் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். இப்ப 2 kilometers எவ்வளவு நேரத்துல நீங்க கிடப்பீங்க? 1 kilometerனா எவ்வளவு நேரத்துல நீங்க பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க? கிலோமீட்டர்னா 1 minute கூட ஆகாது, அவ்வளவுதான். 2 kilometersனா 2 minutes. இங்க பாஸ் பண்றது ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிக்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ் நிப்பீங்க? மேக்ஸிமம் 30 seconds ஒரு ஸ்டேஷன்ல நிக்கிறது. 30 seconds. ஓகே. அதுக்குள்ள பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. ஒருவேளை திரும்ப யாராவது வந்து ஏறும்போது நீங்க திறந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, நாங்க டிரைவ் பண்ணி மேட்ச் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இப்போ ஒரு ஸ்டேஷன் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்ல குயிக்கா பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரோசீட் பண்ணுவோம் நாங்க. ஓகே. இது மேக்ஸிமம் ஸ்பீட் என்னப்பா ட்ரெயினுக்கு? மெட்ரோல 75 போலாம். ஓகே. பேசஞ்சர் சர்வீஸ்ல 75 km. ஓகே. நார்மலா போகும்போது 80. நீங்க கட் அவுட் மோட் அதுல 80-90. ஓகே. இப்ப இங்க வந்துட்டு உள்ள சாப்பிடக்கூடாது, இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றீங்கல்ல, உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஏதாவது பாட்டு கேட்டீங்கன்னா காதுல போட்டுட்டு கேளுங்க, இதெல்லாம் வருது. சில பேசஞ்சர்ஸ் வந்துட்டு வெளியவே சத்தமா கேட்கற மாதிரி எல்லாம் இருக்காங்க.
சிலர் சாப்பிடுறாங்க, இல்ல இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்காங்க, லேடிஸ் கோச்ல மேல் ஏறுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் அது? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இங்க சிசிடிவி மானிட்டர் இருக்கு. நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் பேசஞ்சர்ஸ். ஓகே. அவங்க சாப்பிடுறாங்களா, இல்ல லேடிஸ் கொஞ்சம் மேல் பாஸ் டிராவல் பண்றாங்களா, இல்ல ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதா அப்படின்னு நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல டக்குன்னு ப்ரீ ரெக்கார்ட் மெசேஜ் நாங்க ப்ளே பண்ணுவோம். அவங்க அதை கேட்டு மேக்ஸிமம் அதை மூவ் பண்ணி போயிடும். லேடிஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி போயிருவாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ நீங்க இங்க ஆபரேஷன்ஸும் பாத்துப்பீங்க, சைட் பை சைட் கேமராவும் அத வந்துட்டு ஒரு பார்வையில இருந்துட்டே இருக்கும். இருந்துட்டே இருக்கும். சாப்பிடுறவங்கள பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ ரெக்கார்ட் மெசேஜ் போட்டுருவீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா கேட்டுரும். ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட இத்தனை வருஷம் 5 இயர்ஸ் சர்வீஸ்ல? நீங்க தினமும் போற இதுல வந்துட்டு ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சம்டைம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகும். அப்போ ட்ரெயின் டிலேஸ் அது மேட்ச் பண்றது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கரெக்ட் டெஸ்டினேஷன்ல பேசஞ்சர் கரெக்ட் டைம் கொண்டு போய் விடணும். அது டே பை டே ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பீக் ஹவர்ஸ்ல இப்போ கிரௌட் அதிகமா வேற இருக்கு. அப்போ கரெக்ட் டைம்ல டெஸ்டினேஷன் நான் போகணும். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஷன்ல ஹோல்ட் பண்ணா அடுத்த ட்ரெயின்ல அடுத்த ஸ்டேஷன்ல பின்னாடி வர ட்ரெயின்ல ஹோல்ட் ஆயிடும். சோ நான் கரெக்ட் டைம் நான் மூவ் பண்ணி போவேன். அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இது வந்து அதர் டிரான்ஸ்போர்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல சேஃப்டின்னு சொல்லணும்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவீங்க மெட்ரோ பொறுத்த வரைக்கும்? அண்டர் கிரவுண்ட்ல பிஎஸ்டிஸ் இருக்கு. பேசஞ்சர்ஸ் விழ மாட்டாங்க, இன்ஜுரி ஆகாது. மோஸ்டா இப்ப நானுமே வந்து ஸ்பீடு என்னோட டார்கெட் ஸ்பீடை விட தாண்டி போயிட்டு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆயிடும். ஓ, இப்போ நான் தூங்கிட்டு நான் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னாக்கா என்ன இதை அலர்ட் பண்ணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு பீப்ஸ் நாய்ஸ் வரும். என்ன இதை அலர்ட் பண்ணும், நாய்ஸ் வரும். இது என்ன அலர்ட் பண்ணும். சோ நானும் தூங்கினேன் அப்படின்னாக்கா எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா இதை நான் அலர்ட் பண்ணும். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கல்ல? நான் மேரிட். எனக்கு 1.5 இயர்ஸ்ல ஒரு குழந்தை இருக்கு. ஓகே. எப்படி இது மெட்டர்னிட்டி லீவ் எவ்வளவு நாள் இருந்துச்சு? எனக்கு 1 இயர் கொடுத்தாங்க. நான் ரீஜாயின் பண்ணும்போது என் குழந்தைக்கு 7 months. இப்போ நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஓகே, போயிட்டு சரி. இப்ப என்ன ஏஜ் அவங்களுக்கு பாப்பாக்கு? 1.5 years. 1.5 இயர்ஸ். அவங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த மம்மி வந்து அம்மா ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? தெரியும் அவங்களுக்கு. லாஸ்ட் வீக் கூட்டு வந்தாங்க. இங்க வந்திருந்தாங்களா ட்ரெயின்ல? நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. போட்டோ எடுத்தீங்களா ட்ரெயின்ல வச்சு? எடுத்தோம். ஓகேப்பா, சூப்பர். கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. 1.5 இயர்ஸ் பாப்பா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் தான். கண்டிப்பா. பெண்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நிறைய சாதனை படைக்கணும் அப்படி இப்படிலாம் நிறைய யோசிப்போம், எல்லாமே செய்வோம். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த எஃபர்ட்டும் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% கூட ரீச் பண்ணிருப்பாங்க. அப்ப ஏதாவது நல்ல ஒரு அப்டக்கல்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆயிடுவாங்க, அங்க அப்படியே பிரேக் ஆயிருவாங்க. பிரேக் ஆக கூடாது. அவங்க ஸ்டாப் ஆகி மனசு உடைஞ்சு உட்கார்ந்து கூடாது. அவங்க போல்டா வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் அவங்க எப்பவுமே நின்றவே கூடாது. என்ன கேட்டீங்கன்னாக்கா நான் எப்படி சொல்லுவேன், நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டவுன் ஆயோ எப்பவுமே உட்காந்துடவே கூடாது. நீங்க அது கடந்து வந்தாதான் நீங்க அடுத்து என்ன பண்ண முடியும்ன்றத யோசிக்கவே முடியும். நான் அப்படிதான் ஒரு டைம் நினைப்பேன். இல்ல உட்காந்துட்டா நம்மளால அடுத்து வெளியே வர முடியாது. அடுத்து ஏன்னா நான் போயிட்டே தான் இருக்கணும். அப்படிதான் நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். சூப்பர் பாக்கியலட்சுமி. கேக்குற எல்லாருக்குமே உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்பா, சூப்பரா சொன்னீங்க. இங்க இருக்க இதெல்லாம் இன்னும் மேல மேல நீங்க இன்னும் உயர்ந்த பதவிகளுக்கு செல்லணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச்.